நான் இருட்டுல இருந்தா கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுது. நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரத்துல இந்த இருளான சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். இந்த இருள்ன்றது என்ன குறிக்குது அப்படின்னா, நம்ம காத்திருக்கிற சில காலங்களை நம்ம குறிக்குது. அதாவது விடியலே இல்லாம நம்ம விடியலை தேடிட்டே இருப்போம். எப்போ இது விடியும், எப்போ இது முடியும் அப்படின்னு நிறைய நாட்களை நம்ம தேடிட்டு இருப்போம். ஆனா அது நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த வெயிட்டிங்லேயே நம்மளோட லைஃப் சில நேரத்துல போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்க சூழ்நிலையில தான் இங்க இந்த வசனம் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுது அப்படின்னா, சத்துருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் ஏந்திரிப்பேன், நான் இருட்டுல உட்கார்ந்துருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒருவேளை நம்ம நம்மளோட விடியலுக்காக காத்துட்டு இருப்போம் அப்படின்னா, காட் நமக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒருவேளை இருள்ல இருந்து நம்ம காத்திருப்பின் நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர் நமக்கு வெளிச்சமா இருப்பாரு, நம்மளோட வாழ்க்கையில வெளிச்சம் கொடுப்பாரு, நம்மளோட வாழ்க்கைய ரொம்ப அற்புதமானதா அவர் மாற்றுவார்.